அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? வெல்கம் டு அந்த வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். போன வீடியோ ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எப்பயுமே நாங்கள் எங்கள் மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவோம், அதில் பேச முடியுமான்னு தெரில அப்படின்ட்டு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி வந்து தவறான நபர்களுக்கு சரியாக போய் தவறான விதத்தில் எங்களோட கருத்து சேர்ந்துருச்சு. குழப்பமா இருக்க, உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்லை. இப்போ நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. அந்த வீடியோலயே நாங்க மென்ஷன் பண்ணிருப்போம் அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி பேஸ்டா தான் நாங்க பேசுறோம், அந்த பொலிட்டிக்கல் கேம் பத்திலாம் பேசல அப்படின்ட்டு. நானே வந்து எடுத்துனே சொல்லிட்டு இருப்பேன், இந்த பொங்கலுக்கு வந்து 2 படங்கள் வந்த மாதிரி இல்ல, 2 போர் படைகள் வந்த மாதிரி தான் இருந்துச்சு, அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். படத்துல ஃபிளாஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நாங்க அந்த வீடியோவே சொல்லி இருந்திருப்போம். இந்த சித்தரிக்கப்பட்டது அப்படின்லாம் வச்சு ஒரு கிண்டி இருந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே வந்து பராசக்தின்ற அந்த படம் வந்து ஜனநாயகனோட கிளாஷ் ஒரே காரணத்துக்காக அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட் வந்துச்சுன்றது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியால எவ்வளவு ஹேட் வந்துச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கமெண்ட்லயே பல பேர் சொல்லி இருந்தீங்க, மூவி பாக்குறப்ப எங்களுக்குமே அது வந்து பயங்கரமா ஃபீல் ஆச்சு. என்னன்னா, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டை எடுத்து அதை வந்து ஃபிக்ஷனலா மாத்தி ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணதுன்றது சரியான ஒண்ணே கிடையாது. எங்களுக்கு பாக்குறப்பே தெரிஞ்சுச்சு. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல எடுத்துன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாங்க, இது வந்து யாரையும் குறிக்கல, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், இதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு வந்து படத்துல பார்த்தோம்னா ட்ரூ இன்சிடென்ட்ல இருக்க கேரக்டர்ஸ் வந்து நிறைய உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் கிடையாது, யாரையும் வந்து டைரக்டா குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கப்பட்டதுன்னு வேற கீழே போடுறாங்க. ஒரு ஃபிக்ஷனையும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டையும் போட்டு இப்படி கலந்து எடுத்ததுன்றது மக்கள் நடுவில் வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் அந்த வீடியோவில் பேசலை அப்படின்னா, எங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒன்று, ஒரு நியூ ரிலீஸ்டு மூவிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் பேசிடணும், ஏன்னா ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே ஸ்பாய்லர் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாமல் பேசுனதே வந்து அங்கே ஒரு தவறாக போயிருச்சோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. எதனாலன்னா, இப்போ நாங்கள் ஸ்பாய்லரோட பேசியிருந்தோம்னா நிறைய இடத்த வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்திருப்போம். அது இல்லாத ஒரே காரணத்தினால இந்த படத்துல இருக்க சில பிளண்டர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்ல முடியல. அப்படி இருந்தாலுமே நாங்க அதை சொல்லியிருந்திருப்போம். இந்த படம் வந்து மேக்கிங்லயுமே இதுல ஃபிளாஸ் இருக்கு, அதோட ஸ்டோரியிலயுமே ஃபிளாஸ் இருக்கு. இதை வந்து அந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லா வந்து என்னது எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி இருந்திருப்போம். நாங்க வீடியோ ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்க வந்து படத்தை பத்தி மட்டும் தான் பேசுறோம், அந்த பொலிட்டிக்கல் கேம் எல்லாம் நாங்க பேசல அப்படின்னு சொல்லி. அது ஒரு வகையில் தப்பு தான். ஏன்னா நாங்க இந்த ஸ்டாண்ட்லாம் இருந்தோம், என்னன்னா படத்தை பத்தி மட்டும் பேசுவோம், ஒரு படமா மட்டும் பார்ப்போம் அப்படின்னு தான் இது பேசியிருந்தோம். இன்னொன்று என்னன்னா, நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன், இப்போ வந்து ஒரு படத்தை வந்து கண்மூடித்தனமா நம்ப முடியாது, அந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துற நிலைமையிலையும் காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு படத்தை வந்து கண்மூடித்தனமா நம்பி அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளால நம்ப முடியாத நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீடியோவோட ஆவரேஜ் வியூவே வந்து என்னன்னா 3 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாருமே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. வீடியோ பார்க்காம டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல கத்திக்கிட்டு இருந்தாங்க, நீ அப்படி இப்படி உங்களை மாதிரி ஃபுல்ஸ் தான் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியை சொல்லலை, எல்லாத்தையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து இந்த ஜேகே கூட வீடியோ போட்டிருந்தாரு, இப்போ எப்படினாலும் வந்து கமெண்ட்ல கத்த தாண்டா போறீங்க அப்படின்ற அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஆயிருச்சு. எப்படி சொல்றது, வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா எங்களுக்கு ஆவரேஜ் வியூ வந்து அதிகமாயிருக்கும்ல, அது ஆகவே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க மேட்ரு. பொங்கல்னாலே ஜென்ரலா ஒரு கிளாஷ் இருக்கும், ஒரு 2 படம் வந்து மோதிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் உள்ள இருக்காது. இந்த கலக்கத்தை துடைக்க நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த படம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நண்பர்கள் எல்லாம் பொங்கல் லீவ் கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணி போனதுதான். பொங்கலுக்கு ஜீவா படம் பார்ப்போம் அப்படின்ட்டு சொப்பனத்துல கண்டல்ல சாரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட படம் தான் வந்து ட்ரிபிள் டி. ஏன்னா படம் ஃபுல் ஃபார்ம் பண்ணது எனக்கு இன்ன வரைக்கும் வந்து படம் பேரே வந்து இது வாயில நுழைய மாட்டுது. என்ன அது, தலைவன் தம்பி தலைமையில், தலைவர் தம்பி தலைமையில படம்ல வந்து மோஸ்ட்லி ட்ரிபிள் டி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜீவா படம் தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டே தான் இருந்துச்சு. தம்பி இங்க பேசிக்கிட்டு இருக்கா. அந்த படத்தை பத்தி எங்களோட கருத்துக்களை அந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. படம் பாக்குறப்பே வந்து என்னப்பா மலையாள அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு சொல்லிட்டே இருந்தேன், ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் தான் குடிச்சு அப்படின்ட்டு போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ்ல ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா விட மாட்டீங்களாடா, உடனே மலையாளம்னு கூறு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தா தலைவர் டிபேட் மூவி மலையாளத்துல இருந்தா வந்திருக்கு. எனக்கு எதனால சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, மியூசிக் டைரக்டருமே வந்து மலையாளம் விஷ்ணு விஜய் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நல்ல ஒரு மலையாள படம் ஃபீல் தான் த்ரூ அவுட் த மூவி கொடுத்துச்சு. அதோட டிபேட் மூவி வந்து ஃபேலிமி அப்படின்ட்டு பெசில் ஜோசப் நடிச்ச ஒரு மூவியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அது பார்த்ததுக்கு
அப்புறம் தான் இப்படி ஒரு படம் மலையாளத்துல தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சு. அதே மாதிரி ட்ரெய்லர் வந்து நாங்க போனதுல யாருமே மோஸ்ட்லி பார்க்கல, நான் தான் பார்த்துருந்தேன். இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷா அப்படியே தான் படத்தை பார்த்தாங்க. ட்ரெய்லர் பார்த்ததுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரெய்லர் பார்த்தப்ப என்ன கதைன்னே தெரியல, அவ்வளவு நல்லா ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்க. ஹவு டு கட் அ ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னு சொல்லல, ஆனா படம் வந்து ஒரு என்ன மாதிரியான மூவி, ஒரு ஃபீல் எப்படி கொடுக்கும் அப்படின்ற ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. அந்த ட்ரெய்லர் கட் ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதை சொல்லணும்னு தோணுச்சு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு நாள் நைட்ல நடக்கிறது தான். இவ்வளவு நாள் வந்து ஒரு நாள் நைட்ல நடக்கிறதுனாலே வந்துட்டு கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி தான் நம்ம படம் பார்த்துருப்போம். இந்த ஒரு படம் வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஒரு காமெடி, அப்புறம் வந்துட்டு சில எப்படி சொல்றது, இந்த சமூக கருத்துக்கள் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்கேயுமே நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா சில சீன்ஸ் வரப்போ வந்துட்டு போச்சுடா காமெடின்ற பேர்ல ஏதோ பண்ண போறாங்க அப்படிலாம் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அன்வான்டான காமெடிஸும் இல்லை, அன்வான்டான கருத்துக்களும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து பயங்கர பேலன்ஸ்டா வந்து படத்துல பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னன்னா, படத்துல வந்துட்டு ஜீவாவோட அந்த கேஸ்டிங், ஜீவான்றதை தாண்டி அந்த கேஸ்டிங்கே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்களுக்கு யாரையுமே தெரியல, எங்க ஜீவாவை தவிர வேற யாரையுமே தெரியல. அதுவே வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கண்ணை ஒண்ணா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல சார் வந்து படத்துல ஜீவாவை தவிர வேற யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா படத்துல வந்து மிகப்பெரிய இருந்த ஜாம்பவான்கள் இருந்தாரு, அங்கிட்ட தம்பி ரம்யா, இங்கிட்ட இளவரசு. எதனால அப்படின்னா அவங்க வந்து அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. உங்க ரியல் லைஃப் கேரக்டர் அவங்க இளவரசு தம்பி ரம்யான்றதே மறக்க வைக்கிற அளவுக்கு உங்க அப்பா இருந்துச்சு. அதனால தலைவர் வந்து மறந்துட்டாரு போல. அது வந்து என்ன ஞாபகத்தில் பேசுறேன்னு தெரியல, மன்னிச்சிருங்க. தெரியாம வந்து இது மறதியில பேசிட்டேன். பாவத்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. மலையாள ஃபிலிம்ன்றதுக்கு ஒரு மியூசிக், இவன் சொன்னா மியூசிக்னு சொன்னா, எனக்கு சினிமாட்டோகிராஃபியை பார்த்தே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா என்னடா ஏதோ ஒரு மலையாள ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றப்போ சினிமாட்டோகிராஃபி அதுக்கு பெரிய இதா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இருந்தாங்க, ஃபோர்ஸ்டாவே இல்லை, அப்படியே போற போக்குல பல இடத்துல சொல்லியிருந்தாங்க. நமக்கு இந்த பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பெருசா தெரியாது, சுத்து வட்டத்துல இவங்களா இதெல்லாம் பேசுவாங்க சொன்னாங்க. இவ்வளவு துல்லியமா வந்து நம்ம ஊர் பாலிடிக்ஸை வந்து வேற ஒரு ஊருக்காரனால பேசவே முடியாதுடா அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு தான் டிஸ்ட் ஆச்சு, மலையாள டைரக்டர் தான் வந்து உட்காரு அப்படின்ட்டாங்க. ஒரு மலையாளம் டைரக்டர் வந்து நம்ம ஊர் பாலிடிக்ஸ் இவ்வளவு அருமையா அதை கன்வே பண்ணதுன்றது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊர் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். எப்படின்னா அந்த ரிலீஜியனு, கேஸ்ட், அப்புறம் அந்த பாகுபாடு எல்லாமே எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். எங்களுக்கு அந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். எங்களுக்கு எது ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இதுதான், மலையாள டைரக்டர்னு பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க இப்படி சொன்னோம். தப்பா எடுத்துக்கிட்டு கமெண்ட்ல வந்து கதறிட வேணாம், எதுவும் கத்திர வேணாம். பயப்படுறியா குமார்? ஒரு மூவி வந்து ப்ரொட்டகனிஸ்ட வச்சு ஸ்டோரி மூவ் ஆகி சுத்தி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் படத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சாலே யூ ஆர் சீட்டட் ஃபார் கிரேட்டஸ்ட் மூவி அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். அப்படிதான் அந்த படம் இருந்துச்சு. ஜீவா லீடு, ஆனா அவர் சுத்தி இருக்க கேரக்டர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ரைட்டிங் அருமையா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் விளையாட்டு உண்மையிலே வந்து அவங்க அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கேரக்டரா தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளவு அருமையா இருந்துச்சு படத்துல. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லா கேரக்டருமே கேஸ்டிங் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. மூவியுமே வந்து எல்லா கேரக்டருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறதுனால அருமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எப்பயுமே நாங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குற ஒரு விஷயம் வந்து, எல்லா படங்களையும் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க, அதை எப்படி எண்டில் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இது கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க, பட் சில திங்ஸை வச்சும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த படத்துல கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு விஷயம் காட்டுறாங்கன்னா அது வந்து எப்படி வந்து எண்டில் முடியுது அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப என்னையா சொல்றது தெரியலையா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்துல வந்து சர்டிபிகேட் போடுறப்பே கூட வந்து ஒரு அண்ணன் சொன்னாரு, யூ சர்டிபிகேட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூ சர்டிபிகேட் பாக்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ரீசெண்டா வந்த படங்கள்லாம் பார்த்தோம், ரத்த கலரி, அடித்தடி, சண்டை, ட்ரக்ஸ், எப்பா கவிழா போதும்பா அப்படின்ற மாதிரியான படங்கள்லாம் இருந்துச்சு. இந்த படத்துல அது எதுவும் இல்லாம ஃபன்னா ஜாலியா எனக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே படம் கொண்டு போல. அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு ஜாலியா பார்த்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்கோட வெளியே வந்த ஒரு ஃபீல் கொடுச்சு இந்த படம். படத்துல வந்து மியூசிக் விஷ்ணு விஜய் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட அனிருத்தா திகழ்ந்துட்டு இருக்காரு. தள்ளுமல்லா, ஆலப்புழா, ஜிம்கானா, இப்போ பிரேமலு ஆல்பம் இட்டுதான் போட்டாலே ஆல்பம் இட்டுதான் சார் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. சாங்ஸ் நல்லா இருக்குதுன்றத விட அந்த சீனாரியோவே அவங்க வந்து ஸ்கிரீன்ல மாத்தி விட்டுருச்சு. எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமா மியூசிக் போட்டிருந்தாரு. இன்னொன்னு வந்து இப்ப இந்த சொன்னோம்ல அந்த ஒரு அனிருத் அப்படின்ட்டு இதுக்கே வந்துருவாங்க, டோன்ட் கம்பேர் அனிருத் வித் அப்படின்றாங்க, இல்லைன்னா டோன்ட் கம்பேர் அவர் விஷ்ணு விஜய் வித் அப்படின்னு வாங்க. ஒரு வீடியோல கூட கமெண்ட் மாலிவுட்னு மென்ஷன் பண்ணதுக்கு வந்து நாட் மாலிவுட்
ஷிட், இட்ஸ் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க ஆல்ரெடி வந்து யூடியூபராக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல இவ்வளவு கரெக்ஷன்ஸ், இவ்வளவு கமெண்ட்ஸ் வர்றப்ப எங்களுக்கு பதறுது. நாங்க ஆல்ரெடி கேமரா ஆன் பண்ணாலே பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இந்த வீடியோலயே நீங்க பாப்பீங்க நாங்க எவ்வளவு வளரி இருக்கோம் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நாங்க சரி பண்ணிட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்லா வந்து வளராம வீடியோ போட ட்ரை பண்றோம். ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்னாலே வந்து பெரிய ஹீரோ படம் வந்தா தான்டா பண்டிகை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த படம் நல்லா இருக்கு இல்ல அதெல்லாம் கிடையாது. பெரிய ஹீரோ படம், நம்ம ஃபேவரட் ஆக்டர் மூவி, அதுக்காகவே வந்து போயிடுவோம். இது வந்து தவறில்ல, அவங்கவுங்களோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். ஆனா அந்த ஒரு இதனாலேயே வந்து அதை சுத்தி வர அந்த சின்ன சின்ன படங்கள், அருமையான பல படங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாம போயிருதோ அப்படின்ற ஒரு தாட் எப்பயுமே இருக்கும். ஆனா இப்போ வந்து அது வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுச்சு. எதனாலனா போன மாசம் வந்து சிறை ரிலீஸ் ஆச்சு. நாங்க வந்து தேட்டர் போய் பார்த்தோம். அந்த படம் வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நினைச்சோம். ஏன்னா போன வருஷத்தோட ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சிறை. அது பேசப்பட்ட கருத்தா இருக்கட்டும், முக்கிய படத்தோட டியூரேஷனே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி முடிச்சு அருமையா பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி பேசுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா சில சூழ்நிலைகள்னால வந்து எங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆனா இன்னுமே வந்து படம் ரிலீஸ் 1 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் ஊர்ல இருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பொங்கல் லீவுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே சிறைக்கு போவோமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி என்ன தோணுச்சு, இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல படத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் எப்படினாலும் கிடைக்குது. இப்பெல்லாம் எல்லாரும் வந்து தேடி நல்லா இருக்குன்னா அப்ப தியேட்டர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் குடிச்சது. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வரிசையில வந்து இப்ப இந்த ட்ரிபிள் டி ஆட் ஆயிருச்சு. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மைண்ட் ரிஃப்ரெஷிங், ஒரு ஜாலியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. வர வந்து நல்ல படங்கள் எல்லாம் வந்து பேசுறதுக்கே வந்து லேகி வைக்கிற மாதிரி பேச வேண்டியதாகி போச்சு. எப்பயும் போல அந்த வீடியோல எங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இதுலயும் தவறுகள் இருக்கலாம். என்னன்னா வீடியோ வந்து கொஞ்சம் முழுசா பார்த்துட்டு என்ன மேட்ரு, என்ன கதை, என்ன டீம், என்ன மேட்ச்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் நாங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு. உரையாடுவோம். See you in the next video. பரவாயில்லையப்பா, இவ்வளவு கமெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட் பாத்தியா, என்னது காதுலயே ஏறி பதக்கா ப்ரோ எதா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்.